பவித்ரா. நான் திருநெல்வேலி மாவட்டம் வான்மிகு சிஐ மன்றத்தில் நான் படிக்கிறேன். நான் இப்போ பேச வந்துள்ளது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை. இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைப்பதனை உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் சமூக பொருளாதார அரசியலில் அனைவருக்கும் நீதி எண்ணியதை வெளிப்படுத்த, எடுத்து சொல்ல, நம்பிக்கை வைக்க, உண்மையை சொல்ல, வழிபாடு செய்ய சுதந்திரம், தகுநிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து உயர்வுறச் செய்தல், தனி மனிதர்களின் மாண்பு, நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் சகோதரத்துவத்தோடு வாழ்வது என்று உறுதி பூண்டுள்ளோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை 1949 ஆண்டு நவம்பர் திங்கள் 26 நமது அரசியல் நிர்ணய அவையில் ஏற்றுக்கொண்டு இயற்றி நமக்கு நாமே வழங்குகிறோம். நன்றி.